விவர்ஸ், அகமதாபாத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 231 ரன்கள் குவித்தது. திலக் வர்மா 73 ரன்களும் ஹர்திக் பாண்டியா 63 ரன்களும் எடுத்து அணியினுடைய வெற்றிக்கு உதவினர். பின்னர் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணியால் 201 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்த போட்டியில் ஹர்திக் பாண்டியா அதிரடியாக விளையாடி வெறும் 16 பந்துகளில் அரை சதம் கடந்து புதிய சாதனையும் படைத்திருக்கிறாரு. இதன் மூலமாக T20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக அரை சதம் அடைத்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை இவரை சேரும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக 17 பந்துகளில் அரை சதம் அடித்திருந்த அபிஷேக் சர்மாவினுடைய சாதனையை பாண்டியா முறியடித்துள்ளார். இந்த பட்டியலில் 12 பந்துகளில் அரை சதம் அடித்த யுவராஜ் சிங் இன்னும் முதலிடத்தில் உள்ளார். மேலும் இந்திய அணி தொடர்ந்து 14 முறை T20 தொடரை வென்றிருக்கிறது. இந்த தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் மார்க்ரம், இந்த தோல்வி மிகவும் கடினமாக இருக்கின்றது. 230 ரன்கள் என்ற பெரிய இலக்கை சேஸ் செய்யும் போது எந்த தவறையும் பேட்டிங்கில் செய்யக்கூடாது. குயின்டன் மற்றும் டாப் ஆர்டரில் உள்ள பேட்ஸ்மேன்கள் எங்களுக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைத்தார்கள். டீகாக்கும் விளையாடிய போது நாங்கள் ஆட்டத்தில் மீண்டும் வந்தோம். ஆனால் நடு ஓவர்களில் அவர்கள் ஏற்படுத்திய உத்வேகத்தை எங்களால் கடத்தி கொண்டு செல்ல முடியவில்லை. அதனால் இந்த தொடரில் இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். குறிப்பாக ஒரு அணியாக நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அது நிச்சயம் உலகக்கோப்பைக்கு உதவிகரமாக இருக்கும். எங்கள் வீரர்களுக்கு இந்த அனுபவம் விலை மதிக்க முடியாததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு பாடகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் உலகக்கோப்பையில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி தென்னாப்பிரிக்கா அணியினுடைய சார்பாக மார்க்கரம் சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.